இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு சிறுநீரகத்தில் வர புற்றுநோய், அதாவது யூராலஜிக்கல் கேன்சர்ஸ் அப்படிமா. யூராலஜிக்கல் கேன்சருங்கிறது சிறுநீரகத்தில் எங்கே வேணாலும் புற்றுநோய் வரலாம். காமனாக வர்றது சிறுநீரகத்தில் புற்றுநோய், அதாவது கிட்னியில கேன்சர் அப்படிமோ. அப்புறம் வந்து யூரினரி பாதையில வர கேன்சர், யூரிட்ரிக் கேன்சர் அப்படிமோ. இன்னொன்று நீர் பையில வர கேன்சர், பிளாடர் கேன்சர். இன்னொன்று வந்து அந்த ப்ராஸ்டேட் சொன்னோம், அந்த ப்ராஸ்டேட்ல வர கேன்சர். இன்னொன்று வந்து யூரித்ரால வர கேன்சர். ஸோ இதுல ரொம்ப மோர் காமனான கேன்சர் வந்து ரெண்டு கேன்சர் தான். ஒன்று வந்து பிளாடர் கேன்சர், அதாவது சிறுநீரக பையில வர கேன்சர். ரெண்டாவது கேன்சர் கிட்னிலே வர கேன்சர், அதாவது சிறுநீரகத்துல வர கேன்சர். ஸோ இது ரெண்டுத்துக்கும் முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா புகையிலை தான் ரெண்டுத்துக்கும் இது வரைக்கும் பார்த்த ஈத்தியாலஜிலே ரொம்ப அதிகமான காரணம் புகையிலை. எந்த ஆண்கள்னாலும் சரி பெண்கள்னாலும், அதாவது மேலை நாடுகள்ல பெண்கள் புகையிலை அருந்துறவங்க வந்து கண்டிப்பா சிறுநீரக புற்றுநோய்க்கான வாய்ப்பு வந்து 10% அதிகமாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்த புற்றுநோய் வந்து கிட்னிக்கும், ரெண்டுத்துக்கும் புகையிலை தான் முக்கியமான காரணம். அடுத்த காரணங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டை, அதாவது வந்து இந்த கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை பார்க்குறவங்க அந்த டையில எக்ஸ்போஸ் ஆகிறவங்கனாலுக்கும் உங்களுக்கு வந்து சிறுநீரக பாதையில வந்து புற்றுநோய் வருது. இது ரெண்டும் தான் முக்கியமான காரணம். அடுத்த காரணங்கள் வந்து ஜெனட்டிக், அதாவது வந்து பரம்பரையா தாத்தாக்கு இருந்திருக்கும், பாட்டிக்கு இருந்திருக்கும், பேரனுக்கு, இவங்களுக்குலாம் ஜெனட்டிக்காவே, அதாவது அவங்களோட மரபு வழியிலேயே சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால கேன்சர் வரும். ஸோ அதனால வந்து புற்றுநோய் சிறுநீரகத்துல வந்து காமனான புற்றுநோய் வந்து நீர்ப்பை புற்றுநோய், இன்னொன்று வந்து சிறுநீரக புற்றுநோய். ஸோ நீர்ப்பையில வர புற்றுநோயோட ஃபர்ஸ்ட் அறிகுறி என்னன்னா சிறுநீரகத்துல ரத்தம் வரும். ஸோ அதனாலதான் எப்பயுமே சொல்றோம், சிறுநீரகத்துல ரத்தம் வருதுன்னா அசால்ட்டா இருக்கவே கூடாது. அதாவது சின்னதா ரத்தம் தானே போகுது, அதுவும் வலியே இல்லாம சிறுநீர்ல ரத்தம் போகுதுன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனடியா மருத்துவரை போய் பண்ணணும். வலியோட ரத்தம் வர்றது கூட ஏதாவது கிருமி தொற்றா இருக்கலாம், இல்ல கல்லா இருக்கலாம், பிரச்சனை இருக்காது. ஆனா வலியே இல்லை, யூரின் போறோம், அப்படியே சிகப்பா போகுதுன்னா அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உடனே மருத்துவரை அடங்கி அது வந்து புற்றுநோயா இருக்காங்கிறத முதல்ல டெஸ்ட் பண்ணிடணும். சப்போஸ் அது சிறுநீரக பையில இருக்கிற புற்றுநோயா இருந்துச்சுன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி அதுக்கும் இப்பெல்லாம் முன்ன ஓப்பனா இருந்தது, அதாவது ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணது எல்லாமே இப்ப நவீன முறையில லாப்ரோஸ்கோபி, எண்டோஸ்கோபி, லேசர் மூலமா சிறுநீர் பைக்கே போய் எங்க கட்டி இருக்குங்கிறத பார்த்து அந்த கட்டியை முழுவதுமா எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடும். சப்போஸ் நம்ம எடுக்கிற கட்டியே முழுவதுமா அடிக்கோட்டா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், வைத்தியமே அதோட முடிச்சோம். தேவைப்பட்டால், சப்போஸ் பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா தேவைப்பட்டால் அதுக்கு தேவையான கதிர்வீச்சு இல்ல கீமோதெரப்பி, அதாவது கேன்சருக்கான மருந்துகள் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இது சிறுநீரக பையில வர புற்றுநோய், அதாவது பிளாடர் கேன்சர். ரெண்டாவது அடுத்து முக்கியமான கேன்சர் வந்து சிறுநீரக கேன்சர். சிறுநீரகத்துல வர கேன்சர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து யூரின்ல ரத்தம்லாம் வராது, ரொம்ப ரேர். யூரின்ல ரத்தமே வராது, ரொம்ப அமைதியா இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பப்போ வலி மட்டும் வரும். ஸோ அதனாலதான் ஒரு சாதாரண ஒரு மாஸ் செக்அப்ல பண்றப்ப, ஏதாவது ஸ்கேன் பார்க்குறப்ப நமக்கு வந்து கிட்னியில வந்து ஏதாவது வீக்கமாவோ இல்லை சின்ன கட்டி மாதிரி இருக்கு, நீர் கட்டி மாதிரி இருக்குன்னா அதை வந்து அசால்ட்டா வந்து விடாம உடனே அதுக்கு தேவையான சிடி ஸ்கேனோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனோ பார்த்து சிறுநீரகத்துல புற்றுநோய் இருக்கான்னு பார்க்கணும். ஏன் வந்து இதை ஆரம்பத்திலே பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு சிறுநீரகம் வந்து ரொம்ப முக்கியமான உறுப்பு, கடவுள் கொடுத்ததுல ரொம்ப முக்கியமான உறுப்பு. அது வந்து நமக்கு 2 கொடுத்துருப்பாங்க. ஆரம்ப கட்டத்திலேயே இந்த சிறுநீரக புற்றுநோயை பார்த்துட்டோம், அதாவது உதாரணத்துக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் தான் இருக்கு, ஒரு 3 சென்டிமீட்டர் தான் இருக்குன்னா சிறுநீரகத்தை முழுவதுமா எடுக்கணும்னு கிடையாது. முன்னாலாம் சிறுநீரகத்தை கேன்சரா மொத்த கிட்னியை எடுத்துருங்க அப்படின்னாங்க. இப்ப சிறுநீரகம் ரொம்ப விலை மதிக்க முடியாதுங்கிறதுனால முழுவதுமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பத்திலே கண்டறிஞ்சிட்டா பகுதி சிறுநீரகத்தை மட்டும் எடுத்துட்டு பகுதி சிறுநீரகத்தை விட்டுறலாம். அதனால வந்து பேஷண்ட்டுக்கு வந்து சிறுநீரகம் ஃபுல்லா எடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அவங்களுக்கு வந்து 2 கிட்னி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்களோட லைஃப் குவாலிட்டி ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ அதனால வந்து ஆரம்பத்துல சிறுநீரகத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வலியே இல்லாம சிறுநீரகத்துல ரத்தம் போகுது அப்படின்னா அது கேன்சரா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. அதுவும் புகையிலை, இந்த மாதிரி கெமிக்கல் டை இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்குறாங்க, எங்க தாத்தாக்கு இருக்கு, மரபு வழியில எங்களுக்கு ஏற்கனவே கேன்சர் இருக்குன்னா சிறுநீரகத்துல வலியே இல்லாம ரத்தம் போகுதுன்னா எய்தர் சிறுநீரக பையில புற்றுநோயா இருக்கா இல்ல சிறுநீரகத்துல கிட்னி புற்றுநோயா இருக்குங்கிறத முறையா மருத்துவர் அணுகி அதுக்கு தேவையான பரிசோதனைகளை பண்ணி பார்த்து சிகிச்சை அடைச்சுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன்.